Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of PGTRB, and PGTRB 9th unit deals with the history of English language. Okay, இப்போ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் a very popular language, and it is the native tongue of the English people. Abdidane teachers, English is the native tongue of the English people of England. But today it has become a global language, and it has become the official language in many countries other than England. England தவிர நிறைய நாடுகளில் ஆங்கிலம் என்பது அஃபீஷியல் லாங்குவேஜா இருக்கு, லிங்குவா பிராங்காவா இருக்கு, அல்லது அசோசியேட்டட் அஃபீஷியல் லாங்குவேஜ் லைக் இந்தியால இங்கிலீஷ் இஸ் த அசோசியேட்டட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அசோசியேட் அஃபீஷியல் லாங்குவேஜா இருக்கு. அப்ப இந்த லாங்குவேஜை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3 types: ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். சரி, ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்த டாபிக் உள்ளர போயிருவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு a family of language called Indo-European language family. English belongs to Indo-European language family. And Indo-European அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இந்த ஜெர்மானிக் லாங்குவேஜ் பெல்ட்டுக்குள்ள வரும். ஜெர்மானிக் அப்படின்னா வாட் இஸ் ஜெர்மானிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெர்மானிக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜெர்மனி, பின்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அந்த சைடு ஃபுல்லா இருந்து என்ன பண்ணாங்கன்னா, பீப்புள் வேர் traveling to different places. We call them as the first settlers of England, the Germanic tribes, the warrior tribes. Okay, who are the warrior tribes who invaded Britain and they settled? The first settlers of England yaar? The Germanic tribes. Have you studied social history of England? Angles, Saxons, இவங்கெல்லாம் தனித்தனி ட்ரைப் ஃபர்ஸ்ட். அப்புறம் நார்மன்ஸ், அப்புறம் செல்வ்ஸ், அப்புறம் ஜூட்ஸ். இவங்கெல்லாம் தான் ட்ரைப்ஸ், வேரியஸ் ட்ரைப்ஸ். ஜூட்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு சொன்னோம், நார்மன்ஸ். அப்புறம் ஜூட்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ். மேம் டக்குன்னு கொஞ்சம் அந்த மைக்க ஆன் பண்ணி அப்படியே மெதுவா ஒரு 1/2 செகண்ட் கழிச்சு சொல்லுங்க ஆன்சரை. அல்பேனியன் பீப்புள் ஃப்ரம் ஆல்பனி. நிறைய பேர் வந்து அங்க செட்டில் ஆனாங்க. அப்புறம் there were various tribes which were fighting with one another, and each of them என்ன பண்ணாங்க அப்படின்னா, they most of them they got eliminated, some of them were killed, some of them went to their hometown. Final battle was fought between Angles and Saxons, and அவங்க என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப காலம். அதற்கப்புறம் மோதல் தொடங்கி காதல் முடிகிற மாதிரி இந்த 2 ட்ரைபும் ஒரே ட்ரைபா மிங்கிள் ஆகி ஆங்கிலோ சாக்சன் ட்ரைபு உருவானது. ஓகே, இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு பேர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, the Angles அந்த ட்ரைப் இருக்கு இல்லையா, ஆங்கிள்ஸ் ட்ரைப். இந்த ஆங்கிள்ஸ் ட்ரைப்ல பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல when Pope wanted to evangelize, he sent a missionary to England. அந்த மிஷினரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிஷினரி பீப்புள் when they came, they took along with them. இதெல்லாம் வந்து நமக்கு அசம்ஷனா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, an angle child was presented before the Pope, then Pope, and the Pope looked at the angle child and looked at the child and marveled at the appearance of the child and said angel. அங்க இருந்து தான் angle become angel. அங்க இருந்து தான் ஆங்கிலே அப்படிங்கிற லாட்டின் டேர்ம் வருது. ஆங்கிலே அப்படின்னா அதுல இந்த வேர்டுல இருந்து தான் நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டே வருது அப்படின்னு ஒரு புக்ஸ்ல எழுதப்பட்டிருந்து, அதையும் நான் படிச்சிருக்கேன். இப்ப நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சரை
இந்த பீரியடுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? we will be classifying. We will classify it into 3 periods. What are the 3 periods? Old English period. Old English period எந்த வருஷத்துல எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய 450 AD after the death of Jesus Christ, 450 to 1100. That is the 5th century to mid 11th century. That is called Old English period. Then Middle English period, 1100 AD to 1500 AD. That is 11th century to 15th century. It is called Middle English period. And then Modern English period begins with Chaucer. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல there were many dialects. There were many different dialects of English. லாங்குவேஜ் ஒண்ணுதான், ஆனா அதனுடைய வேரியன்ஸ் நிறைய இருந்தது. What are the various dialects which were very popular in England? Various dialects of English before Old Chaucer. Midland dialect. Old Midland dialect, Meridian dialect, East Midland dialect, then West Saxon dialect. West Saxon dialect. இந்த மாதிரி ஒரு 4-5 dialects இருந்தது. இது வந்து சும்மா ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு ஸ்காலரும் வேற மாதிரி இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஈஸ்ட் மிட்லண்ட் டயலெக்ட் அப்படின்னு ஒரு டயலெக்ட் இருந்தது. அது இல்லாம நிறைய டயலெக்ட்ஸ் இருந்தது. அப்ப சாசர் உள்ள வருவதற்கு முன்பு டயலெக்ட்ஸ் தான் இருந்தது. அந்த டயலெக்ட் எல்லாமே வேற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்பெல்லிங்கோட இருந்தது. சாசர் வந்து என்ன பண்ணாரு? he was the one who made மாடர்ன் இங்கிலீஷ் பாசிபிள். இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதற்கு முதல் காரணம் யாரு? ஜாஃப்ரி சாசர். The language in which he used. Okay, what was the language of Chaucer? East Midland dialect. ஈஸ்ட் மிட்லண்ட் டயலெக்ட்ல தான் அவர் எழுதினாரு. அந்த ஈஸ்ட் மிட்லண்ட் டயலெக்டுடைய ஸ்பெல்லிங் ரிஃபார்ம், அதுல இருந்த ஸ்பெல்லிங்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அவர் எழுத ஆரம்பிச்சாரு. அண்ட் that became the model for modern English. So modern English evolved from Chaucer's East Midland dialect. இது நம்ம புக்ல கொடுத்திருக்கேன், ஆனா இந்த மெட்டீரியலுக்குள்ள அதை நான் கொண்டு வர முடியல, அதனால அதை நோட் பண்ணிட்டோம். So Chaucer is called the father of English language. Okay, and he is also called the father of vernacular language, vernacular literature. Father of vernacular literature. Are you there with me, teachers? Yes, sir. Yes, sir. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க இருந்து அப்படியே மூவ் பண்ண போறோம். ஓகே, ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் பேசிக்கலி a language which is tied to West Germanic languages. ஓகே, வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ், அந்த ஜெர்மானிக் பெல்ட், அந்த நேம்ஸ் எல்லாம் இப்ப இல்லாம போச்சு. அதனால கிளியரா எந்த கண்ட்ரீஸ்னு பார்க்க முடியாது. நீங்க வேணுமோ நீங்க கரெக்டா போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க அந்த ஜெர்மானிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு. அந்த கான்டினென்ட்ல இருந்து வந்த மக்கள் அவங்க வந்து தங்களோட அந்த வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பிரிட்டன்ல செட்டில் ஆகும் பொழுது அந்த ஜெர்மானிக் மொழியோடு கொஞ்சம் மாறுதலாக வந்ததுதான் ஓல்டு இங்கிலீஷ். Okay, the language was an assortment of different dialects. Various dialects இருந்தது. அந்த dialects-உடைய கூட்டமைப்பு தான். அப்ப என்னென்ன கூட்டமைப்பு, என்னென்ன dialects, என்னென்ன tribes இருந்தது? ஆங்கிலோஸ் இருந்தாங்க, சாக்சன்ஸ் இருந்தாங்க, ஜூட்ஸ் இருந்தாங்க. They were the first settlers in England. Who are the first settlers? ஆங்கிலோஸ், சாக்சன், ஜூட்ஸ். இதற்கு அப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். ஓகே, அதற்கு அப்புறம் இவங்க பேசிய அந்த வழக்காட்டு மொழி, அந்த வழக்காட்டு மொழியில இருந்துதான் நமக்கு இங்கிலீஷ் டயலெக்ட் உருவானது. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரௌண்ட் 11th century 1160 is a very important year in English history. What is it called? 1160 Norman conquest of England. Norman conquest of England, and this brought a great change in English language. யாரு அந்த நார்மன் கான்குவெஸ்ட முன்னிருந்து நடத்தி சென்றவர் யாருன்னா, the Duke of Normandy. அவருடைய பேரு வந்து வில்லியம் த கான்கரர். He conquered Britain in 1066, and அவரோடு நார்மண்டி அப்படின்னாவே the reference is to France. அப்ப when French people came to England, they
influenced English language, and English language was very open to receive foreign words. That is called loan words. நம்ம linguisticsல படிப்போம். Loan words. How did English language vocabulary evolved? அப்படின்னா by loan words. Foreign expressions அப்படியே தூக்கி உள்ள போட்டுக்குச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ் டிக்ஷனரியில போச்சு. இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்துருச்சு. ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில லாஸ்ட் செக்ஷன் இஸ் ஆக்சுவலி இஸ் கிவன் டு இந்தியன் இங்கிலீஷ். நம்ம இதுல கடற்கரையில கட்டுமரக்காரன்னு பிரபு நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, கட்டுமரம். அது இங்கிலீஷ்ல என்னவாச்சு? கேட்டமரன். கவன் கல். நம்ம சும்மா பேச்சு வழக்குல கவுட்டா பெல்ட். அது வந்து இங்கிலீஷ்ல என்னாச்சு? கேட்டாபுல்ட். கேட்டாபுல்ட். நம்ம இங்க அம்மானு யூஸ் பண்ணோம். அங்க வந்து அவன் இங்கிலீஷ்ல மாமா. இப்ப நீங்க அமெரிக்கன் ஸ்லாங்ல மாமா அப்படின்னு வரும், மாம். அம்மான்னு இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. they also use the word அம்மா. அப்படியே வேர்டை வந்து அப்படியே borrow பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி when the Normans entered into England, what did they do? They enforced French language. They made French language as the official language. அதனாலதான் என்ன பண்ணீங்கன்னா அந்த when Norman as long as Normans were in England, much of the literature was written only in Latin. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த டைம்ல parallel Romans also invaded. The great Julius Caesar invaded Britain, and Britain was once the colony of Rome. And அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நார்மன் கான்குவெஸ்ட் வரும். பட் அவரு என்ன பண்ணாரு? ரோமுடைய லாங்குவேஜ் என்ன? What was the language of Rome? Latin. Official language, Latin. So Latin and French language, what did they do? They influenced English language and they gave much of vocabulary to English. அதோட ரொம்ப ஏன்ஷியன்டான லாங்குவேஜ் என்ன? கிரீக் லாங்குவேஜ். இந்த 3 லாங்குவேஜ்ல இருந்து பாரோ பண்ணி உருவான ஒரு லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்ப இங்கிலீஷ் கிராமர்னு ஒண்ணு இருக்குன்னா அது எங்க இருந்து வந்தது அப்படின்னா லாட்டின் கிராமர்ல இருந்து வந்ததுதான் இங்கிலீஷ் கிராமர். Are you with me, teachers? Yes, sir. Okay. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15th centuryல சாசர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் மூலியமாக ஈஸ்ட் மிட்லண்ட் டயலக்ட் became மாடர்ன் இங்கிலீஷ். அண்ட் அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மூவ்மெண்ட், அதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இட்ஸ் கால்ட் தி கிரேட் வவல் ஷிஃப்ட் which took place. Okay, what great vowel shift na enna sir அப்படினா ரொம்ப சிம்பிள். The vowel pronunciation became shorter and it took the form which is now reigning in most of the countries in modern English. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த vowel sounds எல்லாம் உருவானது ஏறக்குறைய இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல மட்டுமே அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதற்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கிளாசிபிகேஷன் மோட்ல போனீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூரிங் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் இங்கிலீஷ் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை லாட்டின். ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் மச் ஃபெல்ட். மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் மச் ஃபெல்ட். அண்ட் இன் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல என்ன ஆச்சு? English language started developing its own version of the language. அதுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி, அதுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம், மார்ஃபலாஜிக்கல் சிஸ்டம், ஃபோனலாஜிக்கல் சிஸ்டம், லிங்குவிஸ்டிக் சிஸ்டம், இது எல்லாம் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நம்ம மற்ற இடங்கள்ல இருந்து பாரோ பண்ணாலும் நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படின்னு இந்த மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஃபார்ம் உருவானது எந்த காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ் டைம்ல தான். அதுக்கப்புறம் ரிகார்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஓல்ட் இங்கிலீஷ்ல எப்படி இருந்தது, மிடில் இங்கிலீஷ்ல இருந்தது, மாடர்ன் இங்கிலீஷ்ல எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி. இப்போ ஓல்ட் இங்கிலீஷ் டைம்ல பாத்தீங்கன்னா the word order and sentence structure were very free. அல்ல ஃப்ரீயா இருந்தது, ஃப்ரீ அசோசியேஷன் இருந்தது. பட் இன் மிடில் இங்கிலீஷ் there was a particular structuring. What is a particular structuring? S plus V, S plus V plus O, இப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் உருவாவதற்கு ஃபவுண்டேஷன் எங்க இருந்தது அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல. அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் extended it further.
Are you there? இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? Yes, sir. அதற்கப்புறம் regarding the usage of pronouns, old English periodல there were a variety of pronouns, okay, for the first and second person. அதுல வந்து நமக்கு கேஸ் விஷயம் இருக்கு. நம்ம ப்ரோனவுன்னு வந்துருச்சுனாவே, இப்ப நவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நவுன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிராமர் புக்ல நவுனோட அசோசியேட் ஆனது என்ன? கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்? சிம்பிளா சொல்லும் பொழுது ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு ஜெனரல் கேட்டகரி. அந்த கான்கிரீட் நவுனுக்குள்ளார ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா நேம் given to individual person, ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா பேஸ்ட் ஆன் காமனாலிட்டி. இப்ப இங்க யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். ரைட், ஐ வில் டேக் த நேம் லிஸ்ட். டாக்டர் ஜெரால் சகாய்நாதன் இஸ் ஹியர். தென் யூ ஹேவ் யார் இருக்கா? யோகேஷ், யோகேஸ்வரன் லோகநாதன் இருக்காரு. முகமது ஆசிப். இந்த 3 பேரு இண்டிவிஜுவல் நேம்ஸ். ஆனா இவங்க 3 பேருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. என்ன? Boys. பேஸ்ட் ஆன் காமனாலிட்டி. பாய்ஸ், மென் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் காமனாலிட்டி ஒரு நேம். தட் இஸ் கால்ட் காமன் நவுன். இப்ப நீங்க எல்லாருமே இங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. So this is a class. One name used to refer to many individuals as a collection. It is called collective noun. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷன் ஒருத்தருக்கு பேர் கொடுக்குறோம். இப்ப நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர், டாக்டர் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். இட்ஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் நவுன். அப்ப இது எல்லாமே நம்ம எண்ணி விட, கையை விரல் விட்டு எண்ணி விட முடியும். கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ்ல ஒரு காலேஜுக்குள்ளார 6000 மாணவர்கள் இருக்கிறார்கள், 10,000 மாணவர்கள், 20,000 மாணவர்கள் எண்ணிட முடியும் அப்படின்னா அது கான்கிரீட் நவுன். என்னவே முடியாது. மேன்ஹுட். வாட் மேக்ஸ் அ மேன் அ மேன் அப்படின்னா மேன்ஹுட். வாட் மேக்ஸ் அ உமன் அ உமன், உமன்ஹுட். குழந்தை பருவம்ங்கிறோம். அந்த பருவம்ங்கிறது அந்த ஆப்ஜெக்டோடு கனெக்ட் ஆனது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நவுன்னாவே ஒண்ணு கைண்ட்ஸ்னு வரும், இன்னொன்னு என்ன வரும்? பால் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம் அத? ஜெண்டர். ஜெண்டர் என்னென்ன ஜெண்டர் இருக்கு இங்கிலீஷ்ல? Masculine, feminine. Masculine, feminine gender, neuter gender. ஆண் பால் விகுதி, பெண் பால் விகுதி, பலவின் பால் விகுதி. Masculine. Masculine அப்படின்னா அதற்கான ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் இருக்கு. என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னதான். மாஸ்குலினா ரஃப் அண்ட் டஃப், இன்ஃபிளெக்சிபிளா, வளைஞ்சு கொடுக்காதது மேன். எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டான், இப்படியே தான் இருப்பான். ஆனா பெண் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கணும், அடிச்சா வாங்கிக்கணும். கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். அவன் என்ன வந்து அடிச்சாலும் சரி, இது என்னுடைய கணவர், இந்த தாலி கட்டிட்டாரு, கண்ணுல எடுத்து ஒத்திக்கணும். இதுதான் ட்ரெடிஷனல் பிலீஃப். உமன் அப்படின்னா எந்த வித பெயின் கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஃபெமினைன் குவாலிட்டி. இது ரெண்டுமே இல்லாத இட்டு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சில்ட்ரன் பிலாங். சில்ட்ரனை வந்து கிராமர்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹீ, ஷீன்னு சொல்ல மாட்டோம். we use the expression, modern expression, it. Okay, the mother let the child by its arm, his arm, her arm னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பயாலஜிக்கலி still they have not become matured. அந்த அந்த பயாலஜிக்கல் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹஸ் நாட் அக்கர்ட். அது வரைக்கும் யாரையும் மேல்னு ஃபீமேல்னு சொல்ல முடியாது. அந்த ஹார்மோனல் சேஞ்ச் வந்துருச்சுன்னா தான் மேல் ஃபீமேல். மேபி செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கலாம், இருந்தாலும் நீங்க சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு செக்ஷுவல் ஆர்கனோட நீங்க ஒரு மேலா இருக்கலாம், ஆனா உள்ள அவர் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு? பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஹி பி ஃபீலிங் லைக் அ உமன். அவருக்கு லிப்ஸ்டிக் போடணும், பொட்டு வைக்கணும், ஜடை வச்சுக்கணும், சாரி கட்டிக்கணும், மிடி போடணும், சுடி போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். தட் இஸ் த நியூட்டர் ஜெண்டர். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிரியேட்டிவ் ரைட்டிங்கும் அங்க சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஸோ கைண்ட்லி லுக் இன் டு த ஜெண்டர். நீங்க கிராமர் புக் எடுத்து என்ன பண்ணோம்? masculine gender, feminine gender, neuter gender, and how gender plays a very important role in poetry. The gender terminologies இருக்கு இல்லையா? இப்ப ஷிப் அப்படின்னா என்ன ஜெண்டர்?
நார்மலி ஷிப்புக்கு என்ன ஜெண்டரை attribute பண்றாங்க? we call it as attribution. ஹீன்னு சொல்லுவாங்களா ஷீன்னு சொல்லுவாங்களா ஷிப்பை? ஷிப்போட எப்பொழுதுமே செயில்ஸ் இருக்கும், நிறைய குட்டி கப்பல்கள் சைட்ல தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப எதெல்லாம் குட்டிய தூக்கி சுமக்கிறதோ அதெல்லாம் பெண்மை. அப்ப ஃபெமினைன் ஜெண்டர். மூன் மாஸ்குலினா ஃபெமினைனா இன் போயட்ரி? Feminine. ஃபெமினைன். ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, அவள் முகம் பால் நிலவு போல இருந்தது, பால் நிலவு போல அப்படின்னு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது, அந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதுறாங்க. அப்ப அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, நம்மளை சுட்டெரிக்கும் வெயில் தான் சொல்லுவோம். அப்ப சுட்டெரிப்பது அப்படின்னா கண்ணிலேயே பொசுக்கிறான் அப்படின்னா அது ஆன். சன் இஸ் ஹீ, மூன் இஸ் ஷீ. இந்த மாதிரி ஒரு சில அட்ரிபியூஷன் இருக்கு ஜெண்டர். இதை நீங்க பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி கிராமர் பேஸ்டு கொஸ்டினும் கேட்கலாம். கிரியேட்டிவ் ரைட்டிங்ல பார்த்து வச்சுக்கோங்க. மாஸ்குலின் அப்படின்னா எதெல்லாம் போயிட்ரியில மாஸ்குலினா வருது, எதெல்லாம் போயிட்ரியில ஃபெமினைனா வருது, எதெல்லாம் நியூட்டர்னு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ ஓல்டு இங்கிலீஷ்ல தேர் வாஸ் சம்திங் கால்டு கேஸ். அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷ்ல தேர் வாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ வெரைட்டி ஆஃப் ப்ரோனவுன் கால் ஜெனட்டிவ் கேஸ். நாமினேட்டிவ் கேஸ், அக்யூசேட்டிவ் கேஸ், ஜெனட்டிவ் கேஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஜெனட்டிவ் கேஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டின்ல இருந்து வந்தது. ஓகே, நாமினேட்டிவ் கேஸ், அக்யூசேட்டிவ் கேஸ், ஜெனட்டிவ் கேஸ் கேம் டு இங்கிலீஷ் ஃப்ரம் லாட்டின். ஏன் அப்படின்னா லாட்டின்ல தான் இந்த மாதிரி கேஸ் விஷயம்லாம் இருந்தது. அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், வேற ஒன்றும் இல்லைங்க. ப்ரோனவுன்ல ஒரு சென்டென்ஸ் உடைய பிகினிங்ல வரும்போது அந்த ப்ரோனவுன் வந்து ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். இதுவே வேர்புக்கு அந்த பக்கத்தான் போனா வேற ஒரு ஃபார்ம். வேர்புக்கு முன்னாடி வர்றதுக்கு பேரு நாமினேட்டிவ் கேஸ். நாம்னா நேமிங் கேஸ், அக்யூசேட்டிவ் கேஸ்னா அப்ஜெக்டிவ் கேஸ், இதற்கு அப்புறம் பொசசிவ் கேஸ். ஓகே, பொசசிவ் கேஸ்ல நாமினேட்டிவ் கேஸ், அக்யூசேட்டிவ் கேஸ். இது டெவலப் ஆனது மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல. Are you there with me, teachers? Yes, sir. Modern English is nothing but the development of that. Okay, இப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ப்ரொனன்சியேஷன்ல என்ன சேஞ்ச் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்ல there were some silent letters. Okay, and the silent letters எல்லாம் இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப what are the silent letters in old English அப்படின்னு நீங்க வீட்டுல போயிட்டு உட்காந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷ்ல ஆல் த ரிட்டன் லெட்டர்ஸ் வேர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் மிடில் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபனடிக்ஸ் அப்படிங்கிறது பெருசா டெவலப் ஆகல. ஆனா டியூரிங் மாடர்ன் பீரியட் there was a new discipline which evolved, and the discipline was called phonetics. ஏன் அந்த phonetics வந்தோன்னு தான் நமக்கு distinct speech sounds அப்புறம் silent speech sounds அப்படிங்கிற டிமார்கேஷன் என்பது வந்தது மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல தான். அதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சவுண்ட்ஸே வந்து வேற வேற கேட்டகரியில கொண்டு வந்தாங்க. மொத்தம் எத்தனை ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல? According to IPA 44. How many vowel sounds? 20 vowel sounds, 24 consonant sounds. அந்த 20ல pure vowels எத்தனை? 8 pure vowel, 12 அப்படிதானே? Plus 8 diphthongs, sir. 8 diphthongs and 12 pure vowels. மாதிரி சொல்லிட்டேன். 12 pure vowels, 8 diphthong. Pure vowel அதுக்கு இன்னொரு பேரு mono, single sound. Okay, diphthongs, di means die. அப்ப combination of two sounds, and diphthongs இன்னொரு பேரும் இருக்கு. It's called vowel glide. vowel glide. I, a, e ரெண்டு சவுண்ட் இருக்கு. அங்க மேல மொதல் சவுண்டனால மேல கொண்டு போவோம். I, poor, the poor of the world. அப்படியே கிளைட் பண்ணி சவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் given prominence, செகண்ட் வந்து அப்படியே கிளைட் ஆகி போகும். ஸோ இட்ஸ் கால்ட் vowel glide. கான்சனன்ட் சவுண்ட், அதுல 1008 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அதெல்லாம் ஃபோனடிக்ஸ்ல படிப்போம். எல்லாத்தையும் பத்தியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ நவ் இட்ஸ் டைம் 12:18. நம்ம என்ன பண்ணுவோம்? We will wind up this session